ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓகே சம்திங் கொஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா சரி ஓகே பேச எனக்கு வரல, பட் தான் நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா கொஸ்டினை கேட்டு விளையாடக்கூடிய ஒரு கேம் வந்து விளையாட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, அப்கோர்ஸ் என் கூட கிட்டத்தட்ட 8-7 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஆர்வம் நண்பன் கண்டென்ட் இப்போ இங்கே இருக்கார். பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேகே தமிழன், இம்மார்டல் ஜேகே. இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேம் விளையாட போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அது எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பேசிட்டு இருக்கப்ப பேசப்பேன் அது எந்த அளவுக்கு இந்த பாண்டிங்கா இருக்கு அப்படின்றத நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எங்களோட வந்து பார்த்தோன்னாக்கா வந்து இந்த கேமை விளையாடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். போலாமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல சில ஏதோ ரீல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கான், அது என்னன்னு அதுதான் தெரியும். ஆக்சுவலி ஒரு சில இதெல்லாம் நாங்கள் விளையாட்டு இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு ஐடியாவே வந்துச்சு இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கண்டென்ட் அவனுக்கும் பிடிச்சிருச்சு, ஜேகே இருக்கும், சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாற்றி கேள்வி கேட்டு விளையாட போகிறோம். அவ்வளவுதான். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இது விளையாடுங்க, ஜாலியா இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். Answer this question. Tell me something you think I really need to change. அதாவது அவன் என்கிட்ட வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன், என்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க ஆம்பளையா மாறினா நல்லா இருக்கும். சும்மா ஜோக்ஸ் அபார்ட், நீ சேஞ்ச் பண்ணணும், உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு இது பண்ற, அப்படி போடும்போது இந்த டைம்ல நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஏன் ஷெட்யூல் பண்ணி பண்ணணும். அந்த வீடியோ இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. சரி ஓகே அதெல்லாம் பேசிக்கிட்டு ஆக்சுவலி வந்து பார்த்தனாக்கா ஜேகே தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் பண்ணோம். பட் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்தனாக்கா நம்ம ஜேகே தான் வந்து எனக்கிட்ட வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு தான் ஒரு பிஏ மாதிரி வந்து பார்த்தனாக்கா எல்லாத்தையுமே வந்து பார்த்தனாக்கா பர்ஃபெக்டாக பண்ணுவார். பிஏ எல்லாம் கிடையாதுங்க, நீங்க வேற கோவடரானா அதுவும் கிடையாது. அதே எனக்கு ரிசைன் பண்றாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிசைனிங் ஆர்டர் நான் கேன்சல் பண்றேன். ஸோ உன்கிட்ட சேஞ்ச் பண்றதுக்கு வந்து பார்த்தனாக்கா என்ன இருக்கு, என் ஃப்ரெண்டை என்கேல இருந்து வேற யாராவது சேஞ்ச் பண்ணணும். ஸோ இவங்க சேஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோன்னா பையன் பர்ஃபெக்டா இருக்கான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் நினைக்கிறேன். Can your best friend answer this question? இது ஆல்ரெடி கேட்டாச்சுடா. What's the hardest thing about being my friend? இதுவா ஏதாவது என்னோட ஹார்டஸ்ட் திங், கஷ்டமான விஷயம் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதா? அப்படி எனக்கு இதுதான், என் கூட ஃப்ரெண்டா இருந்தா கையில கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஜாலி தான், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். புதுசா புது சம்பவங்கள் அந்த மாதிரி. எங்களுக்கு அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டஸ்ட் திங் எதுவுமே கிடையாது. என்ன இவன் கூட இருக்கிறது ஒரு ஹார்டஸ்ட் திங்னாக்கா, திடீர்னு இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அதாவது என்ன சொல்றது, பண்ணா பண்ணுவான், ஆனா அது எப்படி பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. எனக்கே வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தனாக்கா சொல்லுவான். என்னதான் இவன் கூட 7-8 வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னமும் நீடோடி வாழ வச்சுக்கிட்டு. எஸ். ஸோ நெக்ஸ்ட் 5 questions. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு இந்த ரீல் அனுப்பிச்சு இந்த 4 questions கேளுங்க. அவங்க கொடுக்குற பதில் ஒரு 1 word ஆன்சரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய கதையா கூட இருக்கலாம். பட் உங்களை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, நான் என்னைக்காவது மத்தவங்களை என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க விட்டுருக்கணும். அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட மத்தவங்க அட்வான்டேஜ் நிறைய எடுத்துக்கிறதா? அப்படி பார்த்தோன்னா வந்து என்ன சொல்றது, எல்லாருமே வந்து ஒண்ணு கலாய்ப்பாங்க, எல்லாருமே ஒண்ணு வந்து என்ன சொல்றது ஒரு சோக்கர் மாதிரி பார்ப்பாங்க. அது நீ அட்வான்டேஜ் நிறைய கொடுக்குற, ஸோ அது நீ கொடுக்கூடாது. அதனால யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா நான் வந்து சொல்றேன், அவன் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, நான் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் மட்டும் தான் அட்வான்டேஜ் எடுப்பேன் உங்ககிட்ட, வேற எவனும் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் क्वेश्चन நீ சொல்லு. என்ன புரிஞ்சு நான் உங்ககிட்ட சொன்னல அவன் என்ன क्वेश्चन
அதான் அட்வான்டேஜ். இவங்கிட்ட வந்து யாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்க விட்டது இல்லை. சொல்ல போனாக்கா இவன் வந்து யார்கிட்டயும் பேசவும் மாட்டான் பெருசா, புது ஆள்னாலே. ஒரு இன்ட்ரோ வந்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் மீ? அதாவது உன்னை புரிஞ்சுக்கிறது ஈஸியா கஷ்டமான்னு கேட்டிருக்காங்க. உன்னை புரிஞ்சுக்கிறது எனக்கு ஈஸி. ஏன்னா எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரியறதுனால ஈஸி தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. சின்ன வயசுலயே நம்ம பார்த்த உடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சோ அதனால எனக்கு கஷ்டம் இல்ல, மத்தவங்களுக்கு மேபி இருக்கலாம். நான் என்னோட ஆன்சர் சொல்லணும். சோ இவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, என்ன புரிஞ்சுக்கிறது எனக்கே கஷ்டம் தான். எனக்கே என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதாவது எப்படின்னாக்கா, ஜாக் ஸ்பேரோ ஒரு இடத்துல வந்து பார்த்தனாக்கா சொல்லுவான். ஜாக் ஸ்பேரோவுக்கு ஒரு டைலாக் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தர் ஆக்டோபஸ் மண்டையை வந்து கேட்பான், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு, என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குன்ற மாதிரி தான் இவன் கதை. சொன்ன மாதிரி தான், இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு ஒழுங்கா புரியாது, பட் எனக்கும் வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டா பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா நடந்திருக்கு எங்களுக்குள்ள. மூணாவது கேள்வி என்னன்னா வந்து, வாட் இஸ் a bad habit I have without realizing it? எனக்கே தெரியாம என்கிட்ட என்ன பேட் ஹாபிட் இருக்குடா? சொல்ல போனாக்கா என்ன யோசிக்கிற? பேட் ஹாபிட்னு சொல்ல முடியாது இத, பட் நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தனாக்கா மாட்டிக்கிட்டா நல்லா இருக்கும். அது புரியுது, ஆனா நான் என்ன சொல்றது, அது இங்க தானே நான் அப்படி இருப்பேன், மத்தபடி நான் அப்படி கிடையாது ப்ரோ. இந்த ஊர் என்ன மாத்திருச்சு. ஓகே மாத்திக்கிறேன். நீ என்னன்னா நீ பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறடா, அதான்டா பிரச்சனை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயுமே வந்து பார்த்தனாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அது இவன் சொன்னது கரெக்டு தான். வாழ்க்கைன்றது ஒரு லைஃப் இஸ் ஒன் டைம் தான். அந்த வாழ்க்கையை ஒரு தடவை தான் இருக்குன்ற போது அதை நம்ம வந்து பார்த்தனாக்கா நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். என்ஜாய் பண்ணணும். அதுக்காக பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் வரும், இந்த வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி சில விஷயம் நடக்கும். ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வாழ்க்கை ஒன்று புரட்டி போட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அதுல கடவுள்களா போடுவாங்க திட்டம், அதை கடந்து போறது ஆரம்பிக்காதரா. எங்க ஒரு 10 செகண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. அட பாவி. சரி, ஓகே ஓகே. அடுத்தது என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னது? நம்பர் 4, என்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்ல எதை நான் வெளியில அதிகமா காமிக்கணும், எதெல்லாம் காமிக்க கூடாது? குவாலிட்டிஸ்ல நீ என்ன காட்டணும், என்ன காட்டக்கூடாது எனக்கே தெரியல அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கான்ட்டு. நீ நல்லா எடிட்டிங் எல்லாம் பண்ற, அது இன்னும் நிறைய அப்படின்னு நினைக்கிறேன். காட்டக்கூடாதது வந்து கிட்ட இது இருக்கு, ஆனா அதை நீ வெளில காட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்ல. இப்போ நான் சொன்னல உன்னைய பத்தி. ஆமா, நீ காட்டுறதுன்னு வந்து பார்த்தனாக்கா எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். ஸ்பீச் வந்து பார்த்தனாக்கா நல்லா இருக்கும், அண்ட் டைப்பிங்ஸ் வந்து பார்த்தனாக்கா ஸ்பீச்சா? ஆமா புரியல. அதாவது கம்யூனிகேஷன், அது வந்து பார்த்தனாக்கா கான்வர்சேஷன் நல்லா டெவலப் பண்ணுவேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னாக்கா பேரம் பேசுறது. நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜேகே வந்து பல பேர்கிட்ட பேரம் பேசியிருப்பான். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னால. ஸோ நான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனாக்கா அவன் தான் போயிட்டு இதுக்கு ரேட் இவ்வளோ இருக்கே கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மார்க்கெட்டிங் டீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பான். அண்டு டைப்பிங் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தனாக்கா அவன் தான் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுவான். அதுதான் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வரைக்கும், ஓப்பனாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கைடு, நல்ல ஒரு பர்சனை வந்து பார்த்தனாக்கா நல்ல பாதையில் வந்து கைட் பண்ணிட்டு போவான். காட்டக்கூடாது போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன், நான் வேற எதுவும் போய் சொல்ல. காட்டக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட பெருசா எதுவுமே இல்லை. ஆனா இல்ல அது கூட எதுவுமே இல்லை. சரி, ஓகே ரைட். ஸோ இது வரைக்கும் உங்க இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல மெமரிஸ் உங்களுக்கு வந்து பார்த்தனாக்கா ரீகால் நாங்கள் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஈவில் கார்டனுக்கு கூட இருக்கிறது இம்மார்டல் ஜேகே. பாய் பாய் பாய். அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது?